நம்ம போன வீடியோவில் அரேவோட ஒரு 10 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அரேக்கு யூஸ் பண்ணுற ஒரு 7 மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் ஒரு அரேவை எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் அரே 1 அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃபஸ்ட் அரே நேம் எடுத்து மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட் அரேயில் இருக்கிற வேல்யூ செகண்ட் அரேக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாண்டலோன் அரேவை க்ரியேட் ஆகிருக்காது. ரெண்டு அரே நேமும் ஒரே அரேவை தான் ரெஃபரன்ஸாக பாயிண்ட் பண்ணோம். இதனால் ஒரு வேரியபிளை நான் எடுத்துக்கிட்டு அதில் அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா அது இன்னொரு வேரியபிள்லையும் அது எஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் அரே 2 எடுத்துக்கிட்டு டாட் புஷ் கொடுக்குறேன். ப்ராக்கெட்ஸில் 10 அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கன்சோலில் நான் அரே 2 லாக் பண்ணுறேன். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணிடலாம். இப்போ அரே 2ல் 10 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த லைனில் நான் அரே 1 கன்சோல் பண்ணுறேன். இப்போ அரே 1ல் பார்த்தீங்கனாலும் அந்த 10 ஆட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஆல்ரெடி இருக்கிற அரே நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் அரேஸை க்ரியேட் பண்ணாது, மல்டிபிள் வேரியபிள்ஸை ஒரே அரே வேல்யூக்கு ரெஃபரன்ஸ் தான் பண்ணிவிடும். அப்போ எப்படி டூப்ளிகேட் பண்ணல அப்படின்னா அதுக்கு தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அரே 2 அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு எம்டி அரே சிம்பிள் கொடுத்துடணும். அதுக்குள்ளே 3 டாட்ஸ் ஆட் பண்ணணும். 3 டாட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணணுமோ அந்த அரேவோட நேமை மென்ஷன் பண்ணணும். இந்த 3 டாட்ஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸ்பேஸ் இல்லாமல் அந்த அரேவோட நேமை கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். இப்போ அரே 2க்கு புஷ் மெத்தட் கொடுத்துருந்தோம். அதில் 10 அப்படிங்கிற வேல்யூ நம்ம என்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு கன்சோல் அரே 2 பண்ணியிருந்தோம். அந்த அரே 2ல் 10ங்கிற வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ரெண்டாவது கன்சோலில் அரே 1 கொடுத்துருக்கோம். இப்போ அது கன்சோல் ஆகிருக்கும் போது அந்த 10 அப்படிங்கிறது ஆட் ஆகலை. ஸோ இதனால் நம்ம எங்கே டூப்ளிகேட் பண்ணமோ அந்த அரேயில் நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது மெயின் அரே டிஸ்டர்ப் ஆகாமல் அதில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு அரேவை டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இருக்கிற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டாவது மெத்தடை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் அரேவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அரே எல்லாமே சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான். அதாவது ஒரு அரேவோட ஒவ்வொரு வேல்யூஸும் ஒரு ஸ்ட்ரிங்காவோ நம்பராவோ இல்லை பூலியனாவோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூஸாக இருக்கும். இதுவே ஒவ்வொரு அரேவோட வேல்யூவுமே இன்னொரு அரேவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு அரே இருக்கலாம். அந்த அரேயில் ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கலாம். இப்போ ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குது அப்படிங்கும்போது இதை 2 டைமென்ஷனல் அரே அப்படிம்பாங்க. இப்போ இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த வேல்யூமே இன்னொரு அரேவாக இருக்குது அப்படின்னா
அப்போ ஒரு மெயின் அரே வந்து இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வேல்யூவாக ஒரு அரே வந்து இருக்குது, அது செகண்ட் டைமென்ஷன். அதோட ஒரு வேல்யூவும் வந்து ஒரு அரேவாக இருக்குது அப்படிங்கும்போது அதை தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துடலாம். எப்போவுமே மல்டி டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரே ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு வேல்யூஸையும் தனித்தனியாக வந்து கொடுங்க. 11,22 வெளியே ஒரு கமா. ஸோ இதுதான் வந்து இந்த மெயின் அரேவோட 0 இண்டெக்ஸ். அது முடிஞ்சோடனே ஒரு கமா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இன்னொரு அரே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக ஒரு அரே வந்து இருக்குது, அதில் 2 இண்டெக்ஸ் வந்து இருக்குது. அந்த 2 இண்டெக்ஸ்லேயும் அரேஸ் தான் வந்து வேல்யூவாக வந்து இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் எப்படி பண்ணலான்னா கன்சோலில் ஃபஸ்ட்டு அரே 1 அப்படிங்கிற அந்த நேமை வந்து நான் கொடுத்துட்றேன். நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த அரே நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து கொடுப்போம். இப்போ இதில் வந்து 0வும் 1 இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் 0 வந்து கொடுக்குறேன். இந்த 0 கொடுக்கும்போது நமக்கு இந்த அரே வந்து அப்படியே கன்சோல் லாக் வந்து ஆகும். ஏன்னா அந்த இண்டெக்ஸில் ஒரு அரே தான் வந்து இருக்குது. இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் 0 இண்டெக்ஸில் இருக்கிற அரே வந்து நமக்கு கன்சோல் லாக் ஆகிருக்கு. இப்போ இந்த அரேக்குள்ளே இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற இண்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இதில் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 0 அரேயில் வந்து 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 22 வந்து இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். ஸோ 22 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த 2 டைமென்ஷனல் அரேவே வந்து 3 டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் அப்போ இன்னொரு ப்ராக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்படி ஒரு 2 டைமென்ஷனல் அரே இருக்குது, அதை நார்மல் சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாற்றணும். இல்லை 3 டைமென்ஷனல் அரே இருக்குது, அதை எனக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கன்சோலில் இந்த கன்சோலில் அரே டாட் வந்து கொடுத்துட்டு ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 2 டைமென்ஷன் அரேவை சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றணுன்னா ஃப்ளாட் மெத்தடை எம்டியாகவும் விட்டுட்டு நம்ம ரன் பண்ணலாம். இல்லைனா இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நம்ம 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எப்படி ரன் பண்ணாலும் நமக்கு ஒரே அவுட்புட் தான் வந்து வரும். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எடுத்து ஒரு சிங்கிள் அரேவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்போ இது நார்மல் 1 டைமென்ஷன் அரேவாக வந்து மாறிடும். இதுவே 3 டைமென்ஷன் அரேவாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இது 1 டைமென்ஷன் அரேவாக மாறணுன்னா 2 ஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகணும். அதனால் இந்த 1க்கு பதிலாக 2 அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ 2 ஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகி இதுவும் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேவாக வந்து வந்துருச்சு. அப்போ அரேவோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ டெப்த்தாக இருக்கோ அந்த டைமென்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ நம்ம கம்மியாக கொடுக்கும்போது இந்த ஃப்ளாட்குள்ளே அது நமக்கு அதை சிங்கிள் டைமென்ஷன் அரேவாக வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ தேர்ட் மெத்தடை வந்து ஒரு அரே கூட ஏதோ ஒரு வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்னா அது என்னவா ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே வந்து இருக்குது.
இந்த அரே கூட ஏதோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அரே 2 ஈக்குவல் டு அரே 1 ப்ளஸ் 20 அப்படிங்கிற வந்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ப்ளஸுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ என்ன ஆகுனா அந்த அரேவோட கடைசி எலமெண்ட்டு கூட போய் மெர்ஜ் ஆயிரும். அதாவது அடிஷன் ஆகாது, மெர்ஜு வந்து ஆகிக்கும். இப்போ 6 அப்படின்னு இருக்கிற அந்த லாஸ்ட் வேல்யூ வந்து 620ன்னு மாறி இருக்கும். அண்ட் அது அரே டேட்டா டைப்லேருந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் வந்து ஆயிரும். இப்போ இதை கன்சோல் லாக் வந்து பண்ணுவோம். கன்சோல் லாகில் அரே 2 வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 620ன்னு அந்த கடைசி வேல்யூ மாறி இருக்குது. அண்ட் இது ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் வராமல் ஜஸ்ட் நார்மல் வேல்யூஸாக வந்து வந்திருக்கு. இப்போ இதோட டைப்பை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா டைப் ஆஃப் அரே 2 அது வந்து நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஸோ அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு அரே கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு தான் வந்து மாறும், அரே டேட்டா டைப்பாக வந்து இருக்காது. நாலாவதாக நம்ம ஒரு அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து டெலீட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த அரேவோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸில் எந்த இண்டெக்ஸ் வந்து டெலீட் ஆகணுமோ அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இண்டெக்ஸ் வந்து 3 வந்து கொடுக்குறேன். தேர்ட் இண்டெக்ஸில் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த வேல்யூவை எம்டி பண்ணி விடுமே தவிர அந்த இண்டெக்ஸை ரிமூவ் வந்து பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து அந்த அரேக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ கன்சோல் லாகில் அந்த அரே ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ரன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் 1 2 3 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் 4th இண்டெக்ஸ் இருந்த இடத்துல வந்து 1 எம்டி ஐட்டம்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. அப்போ இந்த டெலிட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா அந்த இண்டெக்ஸ் வந்து எம்டி ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த இண்டெக்ஸை வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். இப்போ நான் டெலிட் பண்ண அதே தேர்ட் இண்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணாமல் எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ரெண்டாவது மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்க்குற மெத்தடு வந்து ஸ்ப்ளைஸ் மெத்தடு. இப்போ இந்த லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு அரேவோட நேமை கால் பண்ணிவிட்டு டாட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்ப்ளைஸோட ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் எந்த இண்டெக்ஸை டெலிட் பண்ண போகிறேனோ அந்த இண்டெக்ஸை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். அண்ட் அந்த இண்டெக்ஸ்லேருந்து எத்தனை வேல்யூவை டெலிட் பண்ணுமோ அத்தனை வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் வந்து 1 மட்டும் கொடுக்குறேன். அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு டெலிட் ஆகும். இப்போ இந்த அரே வந்து கன்சோல் லாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸில் இருந்த 4 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு எந்த எம்டி ஐட்டமும் வந்து ஆட் ஆகலை. அண்ட் இது ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா மற்ற வேல்யூஸ் எல்லாமே ஒரு வேல்யூ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பண்ணிடும். அதனால் நடுவில் எந்த இண்டெக்ஸுமே வந்து எம்டியாக இருக்காது. இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் 3 வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 3ல் வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து இருக்குது. நமக்கு அவுட்புட்டில் 5 அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ டெலிட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே 2 வேல்யூ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 4ம் டெலிட் ஆகிருக்கும், 5ம் டெலிட் ஆகிருக்கும். அதாவது இண்டெக்ஸ் 3யும் இண்டெக்ஸ் 4ம் வந்து டெலிட் ஆகிருக்கும்.
இப்போ இந்த அரேவை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் 3யும் டெலீட் ஆகிருக்கு, இண்டெக்ஸ் 4ம் டெலீட் ஆகிருக்கு. அதனால் கடைசியாக இந்த 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற மெத்தடு வந்து நம்ம ஒரு டைனமிக்காக ஒரு இண்டெக்ஸை செலக்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் எப்படி புது வேல்யூவை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்குமே இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்ப்ளைஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து இண்டெக்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம புது வேல்யூவை ஆட் பண்ணோன்னாலும் அதோட இண்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். புது வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்ம எதையும் டெலீட் பண்ண மாட்டோம். அதனால் டெலீட் பண்ண வேண்டிய கவுண்ட்டு வந்து 0 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஆட் ஆகணுமோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணோன்னா இந்த அரேயில் 3க்கு அப்புறம் 66 வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் 4, 5, 6 எல்லாமே ரைட் ஷிஃப்ட் வந்து ஆகிருக்கும். இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ 3க்கு அப்புறம் 66 வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 4, 5, 6 எல்லாம் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரைட் ஷிஃப்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் மூலிமா ஒரு வேல்யூ இல்லை, நமக்கு எவ்வளோ வேல்யூ தேவைப்பட்டாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கம்மா கொடுத்து அந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ அதை ரன் பண்ணுறேன். தேர்ட் இண்டெக்ஸில் 66 ஆட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக 88, 77 வந்து ஆட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ 3 இண்டெக்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் வந்து ஆகிருக்கும். இப்போ நம்ம டெலீட் பண்ணாமல் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா கவுண்ட்டு வந்து நம்ம 1 வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ரிசல்ட்டாக வர அறையில் 4 மட்டும் இருக்காது. 66, 88, 77க்கு அப்புறம் 5, 6 மட்டும் இருக்கும். இப்போ அப்பர் அடிச்சுட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 4 வந்து இல்லை, ஏன்னா டெலிட் கவுண்ட் 1 கொடுத்துருக்கோம். அந்த தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ இண்டெக்ஸ் டெலிட் ஆகணும் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணதுனால அந்த 4 மட்டும் டெலிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஆட் ஆகிட்டு ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் எல்லாம் 2 இண்டெக்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் வந்து ஆகிருக்கு. ஆறாவதாக நம்ம பார்க்குற மெத்தடு வந்து ஸ்லைஸ் மெத்தட். இது வரைக்கும் பார்த்த மெத்தட் வந்து ஸ்ப்ளைஸ். இதுக்கப்புறம் பார்க்குற மெத்தடு வந்து ஸ்லைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்துருந்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கிலிருந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர்ஸையோ வேர்ட்ஸையோ கிராப் பண்ணி எடுக்கணுன்னா ஸ்லைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. இந்த 2லிருந்து மற்ற எல்லா வேல்யூஸையும் எடுத்து எனக்கு புது அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதை அப்படியே கிராப் பண்ணி கன்சோலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணோன்னா புதுசாக வர அரேயில் இந்த இண்டெக்ஸ் 1லிருந்து மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அவுட்புட்டில் வந்து 1 இல்லை, மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம எண்டிங் இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் பார்க்கும்போது எப்படி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்டிங் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எடுக்குமோ அரேலையும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கும். நம்ம மென்ஷன் பண்ணுற
எண்டிங் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸோட வேல்யூஸை ஸ்டாப் பண்ணிக்கும். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2ம் 3 மட்டும் அவுட்புட்டில் வந்திருக்கு. ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸை மட்டும் இது எடுத்திருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெத்தடு வந்து கன்கேட்டினேஷன் மெத்தட். அதாவது 2 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற அரேஸை சேர்த்து ஒரு சிங்கிள் அரேவாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னும் சில அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரே 2 ஈக்குவல் டு 22, 33, 44. let அரே 3 equal to 77, 88, 99. இப்போ இந்த மாதிரி நிறைய அரேஸை மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் அரேவாக மாற்றும் போது அதில் எந்த அரேவோட வேல்யூஸ் எந்த ஆர்டரில் வரணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ லெட் அரே 4 ஈக்குவல் டு எனக்கு ஃபஸ்ட்டாக அந்த அரே இப்போ எனக்கு புதுசாக க்ரியேட் ஆகிற அரேயில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸை வந்து எனக்கு அரே 2 வரணும். அப்படிங்கும்போது அரே 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த அரே டாட் கன்கேட் வந்து கொடுக்கணும். இதோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே ரெண்டாவது எந்த அரேவோட வேல்யூஸ் வந்து வரணும்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ அரே 1 வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறமா எந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸ் வந்து வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ அரே 3 வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு அரே வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து தேர்ட் அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ நான் கன்சோல் வந்து போடல. கன்சோலில் அரே 4 இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ ஒரு அரே வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டில் அரே 2ஓட வேல்யூஸும் அதுக்கப்புறம் அரே 1ஓட வேல்யூஸும் கடைசியாக வந்து அரே 3யில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 7 மெத்தட்ஸ் வந்து அரேவோடது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.